ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 23வது நாள், திருப்பாவை 23வது பாசுரம். இந்த பாசுரத்துடைய அமைப்பே ரொம்ப அழகு. ஒரு 5 வயசு குழந்தை என்னெல்லாம் பாடியிருக்கா, என்னெல்லாம் பேசியிருக்கா பாருங்க. நம்ம நினைக்கிறோம் 5 வயசுல என்ன பெருசா பேச முடியும். 5 வயசுல பகவத் பக்தியின் ஆழத்தை பார்க்கிறா ஆண்டாள். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பகவான் இடத்துல உரிமையோட பேசணும். பகவான எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். அதற்கான அதிகாரம் லோகத்துல எல்லாருக்குமே உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் அனுபவிக்கணும்லாம் வரைமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்துக்கு தகுந்தா போலே சுவாமி தன்னை மாத்திக்கிறார். இப்ப லோகத்துல மனுஷா எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன் இஷ்டப்படி நான் நீர், ஏன் இஷ்டப்படி அடுத்தவா இருக்கணும், இப்படிதானே ஆசைப்படுறோம். இதுலதான் பாதி பிரச்சனையே உலகத்துல. ஆனா எல்லாருக்கும் ஏன் தெரியுமா பகவானை பிடிக்கிறது? பகவான் நம் இஷ்டப்படி தன்னை மாத்திக்கிறார். அதானே ஒரு உத்தமமான குணம். சௌலபியம், சௌசீல்யம். அவ்வளவு அழகா கலந்து பழகிறார். நம்ம லெவலுக்கு இறங்கி வர்றார் எளிமையா. நம்ம லெவல்ல இறங்கி வந்து நம்மளோட கலந்து பழகிறதான் ஆயர் குலத்தோடையும் சுவாமியால பழக முடியறது, தேவர்களோடையும் பழக முடியறது, பசு பட்சிகளோடத்திலையும் பழக முடியறது, பெரிய ஞானிகளிடத்திலையும் பகவானால பழக முடியறது. அப்படின்னா இது ஒரு பெரிய குணம். இதுதான் எல்லாரையும் வசீகரிக்கிறது. ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி சபரவர்ஷப. ஆசைக்காக சேவிக்கிறவன், கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சேவிக்கிறவன், என்னை தேடி அலைகிறவன், என்னையே உணர்ந்த ஞானி, எல்லாருமே என்னுடைய பக்தர்கள் தான் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அதனால பகவான எப்படி அனுபவிக்கணும்னு நீ டிசைட் பண்ணு. சுவாமி தன்னை அதுவாக மாற்றி கொடுப்பார். உலகத்துல எந்த பொருளுக்கும் இப்படி ஒரு தன்மை இல்லை. சரியா? எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் இஷ்டப்படி வரா போல உனக்கு இருக்கும். ஆனா உன் சௌகரியத்துக்காக எப்ப வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரே பலம் உன்னுள்ள இருக்கும் கண்ணனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ஆண்டாள் பகவானை எழுந்துரு, வா 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 கிருப பண்ணு கிருப பண்ணுன்னா சொல்ற தாயாரோட சேர்ந்துட்டு. அப்படி சரணாகதி பண்ணோன்னு பகவான் சரி இந்த குழந்தைகள் இந்த இடத்துல சரணாகதி பண்ணிட்டா, இனிமேலும் இவாளை காக்க விடப்படாது, அதனால கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறான். ஆண்டாளுக்கு தெரியறதா சுவாமி கிளம்பி வரப்போறார் அப்படின்னு. உடனே ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா நீ கிளம்பி வரப்போறான்னு தெரிஞ்சு கொடுத்து, ஆனா பிளீஸ் இவ்வளவு தூரம் வராய், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாயேன்பா. இப்ப நம்பெருமாள்லாம் ஸ்ரீரங்கத்துல வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இஷ்டப்படி வரமாட்டார், பக்தாள் இஷ்டப்படி வருவார். அதனாலதான் ஜனங்கள் வந்து விழறா நம்பெருமாள் இடத்துல. எப்படி இருக்கார் பாரு, முன்னிலும் பின்பழகிய பெருமாள் அப்படின்னு நம்பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. ரத்னாங்கி சேவை, அவரே ரத்னம், அவருக்கு ரத்னாங்கி சேவை தேவையா? அதுவே கருப்பு முத்து, அதுக்கு ஒரு முத்தங்கி சேவை தேவையா? யோசனை பண்ணி பாருங்க. பக்தாளுக்கு இவருக்கு முத்தங்கி சேவை போட்டா நன்னா இருக்குமே, ரைட் போடு. இவருக்கு ரத்னாங்கி சேவை போட்டா நன்னா இருக்குமே, சரி போடு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பூவோ பழமோ இலையோ சொத்து ஜலமோ நீ எதை வேணா கொடு, ஆத்மார்த்தமா கொடுத்தா அதை நான் ஏற்கிறேன் அப்படின்னு. பன்றிபுரத்துல பாண்டரங்கன் கலர் கலரா ட்ரெஸ் போடுவார். ஆச்சரியமா இருக்கு. விட்டவன் எப்படிதான் இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்கிறதே தெரியாது. நல்லா அடிக்கிற பிங்க் கலர்ல ஒரு வேஷ்டி கட்டிப்பான், நல்ல டார்க் வெல்வெட்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மேல ஒரு ஷர்ட் போட்டுப்பான், அதுக்கு மேல ஒரு பச்சை கலர்ல
அழகா ஒரு அங்கவஸ்திர ஸ்டைலா போட்டுப்பான். இந்த 3 காம்பினேஷனுமே பாண்டவனுக்கு அழகா இருக்கும். அது எப்படிதான் அழகா இருக்கும் போது இந்த மாதிரி மனுஷா போட்டோம்னா வச்சுக்கோங்க பயமா இருக்கும். பகவான் எந்த காம்பினேஷன் போட அழகா இருக்காது. நம்ம திருவள்ளிக்கணி பார்த்தசாரி இருக்காரு பாருங்க, கரெக்டா இந்த ஸ்திரீகளுக்கு பிடிச்ச கலரா மட்டும்தான் போடுவார். நிஜமாவே நான் பார்த்து அந்த மாலாய் பிறந்த நம்பின்னு ட்ரெஸ் வரைக்கும் காட்டுறது யாருன்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி தான். ரொம்ப தைரியம் வேணும். அந்த மாதிரி அடிக்கிற மஜந்தா கலர், நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ, அக்வா ப்ளூ, நல்ல கிளிப்பச்சை. கிளிப்பச்சை ஆம்பளை கலரா யோசனை பண்ணி பாருங்க. ரோட்ல யாராவது கிளிப்பச்சை கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும்னா எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணும். ஆனா பார்த்த சாரதி கிளிப்பச்சை கலர்ல நல்ல அழகா கருணியில பார்டரை வச்சுண்டு பளபளபளான்னு நிப்பார். ஆனா அவருக்கு என்னமோ அம்சமாத்தான் இருக்கும். ஏண்டா அப்படின்னா அந்த பக்தாளுடைய ஆசை அவருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? பக்தாள் மேல பகவானுக்கு அப்படி ஒரு பிரீத்தி. அந்த பிரீத்தியில என்னெல்லாமோ பண்றார். இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணி விடுறோம். குழந்தைகள் தானே கேட்கறதா, எனக்கு காது குத்தி விடு, எனக்கு கண்ணு மை இட்டு விடு, நெத்திக்கு பொட்டு இட்டு விடு, எனக்கு இந்த சொக்கா போடு, எனக்கு காலில் இது கொலுசு மாட்டி விடு, ஏதானே கேட்கறதா? நம்ம பார்த்து 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 ரசிச்சு போடுறோம். குழந்தைகள் தேமேன்னு காட்டுறதோன்னு கிச்சா அவ்வளவு அழகான ஒரு குழந்தையா, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு குழந்தை. அதுல கிருஷ்ணன் ரொம்ப சமத்து. என்ன தெரியுமா? முதல்ல நம்ம சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி கேட்டு நம்மள அவன் பக்கம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றத கேட்க வைப்பான் பாருங்க. மகா கெட்டிக்காரன். என் அனுபவத்துல நான் அதை சொல்றேன். பகவத்கீதையே பாருங்க, அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல புலம்பு 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 புலம்புறான். பகவான் ஆமாண்டா 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 நீ சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரியே கேட்டான். கடைசியில அர்ஜுனன் பார்த்தா, ஓ என்னோட புலம்பல் இவனுக்கு புரிஞ்சுடுத்து, அப்ப இவன் தான் எனக்கு வழி காட்ட முடியும்னு காலில் விழுந்தான். எனக்கு வழி சொல்லிடான். அப்ப ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பேசவே முடியல. மீதி எல்லாம் கிருஷ்ணன் பேசி 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 கடைசியில அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன். நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லு, பாபமா இருந்தாலும் பண்றேன். நீ யுத்தம் பண்ணாதேன்னு சொல்லு, அது பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் விட்டுட்டு ஓடுறேன்றான். இந்த கிருஷ்ணன் மகா சமர்த்தன். அவனை விட சமத்து நம்ம நாச்சியார். அதனால ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா ஜம்முன்னு வெள்ள வரணும். எப்படி தெரியுமா? மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். பகவான சொல்ற, சீரிய சிங்கம் டாணி, அழகிய சிங்கம், அற்புத சிங்கம். நல்ல மழை காலத்துல இந்த சிங்கம் எல்லாம் அப்படி குகையில அப்படி மண்ணி கிடந்து உறங்க அப்படியே கிடக்கும். அது பாட்டுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா சில ஜந்துக்கள்லாம் வெள்ளம் வந்து தைத்தக்கன்னு ஆடின்னு இருக்கும். அதெல்லாம் சொல்லும், பாத்தியா சிங்கத்துக்கு மழையை கண்டா பயம், வெள்ள வரமாட்டேங்கிறதுலாம் சொல்லும். கண்டுக்காது. மழை முடிஞ்ச உடனே இது வெள்ள வரும். வெள்ள வந்து மற்றெல்லாம் தானா அடங்கும். அந்த மாதிரி மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று. மழை நின்றுடுதா சரி அப்படின்னு அந்த மழை சப்தம் இடி இடிக்கிறதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த குட்டி குட்டி பிராணிகள், ஜந்துக்கள், இந்த சில்வண்டுகள், பட்சிகள்லாம் வெள்ள வரும் பாரு. அந்த சப்தத்தை வச்சுட்டு சிங்கம் ரைட் இதெல்லாம் வெள்ளம் வந்து எடுத்து இனிமேல் மழை இல்லை அப்படின்னு அப்பப்ப எழுந்து வெள்ளெல்லாம் பார்க்கவே பார்க்காது. இந்த சில பேர்லாம் ரொம்ப சோம்பேறிகள். இவா இப்படி ஒரு பால்கனி வரைக்கும் நடந்து போனா மழை நின்றுடுத்தான்னு பார்க்கலாம். ஆனா என்ன பண்ணுவா, யாராவது வருவாடி யாராவது ஃபோன் பண்ணுவா, மழை நின்றுடுத்தா அப்படின்றா. அந்த மாதிரி இந்த பெருமாள் தேமேன்னு கிடப்பாராம் அந்த சிங்கம். அந்த மாதிரியா அதனால ஆண்டாள் சொல்றான், மாரிமலை முழஞ்சில் மண்ணி கடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து மழை எடுத்து அப்படின்னு கண் திறக்குமா. இந்த கண் திறக்கும் பொழுது ராஜா மாதிரிதான் கண் திறக்குமா. இப்ப இந்த குழந்தைகள்லாம் கண் திறக்கிறத பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொன்றும் அதனுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரிதான் கண்ணே திறக்கும். இந்த சமயத்துல இந்த தெருவிலேயே இருக்கக்கூடிய நாயெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அசராது. ஏதாவது ஹார்ன் அடிச்சு வண்டி வந்து பக்கத்துல நிற்கும், லேசா கண்ணை திறந்து பார்க்கும். வண்டியா சரி எழுந்து போலான்னு போகும். அதே வீட்டில் இருக்க நாய் பாருங்க, அதுக்கு தெருவில் இருந்து பழக்கம் கிடையாது. தனக்கு எதாவது ஆயிடுமா, அடுத்த வாழ்க்கை தான் கவலை வேற, நன்றி விசுவாசம் வேற ஜாஸ்தியா. பக்கத்தாத்துல கதவை திறந்தா கூட இங்கே வீல் வாழ்னு குறைக்கும். அதே தெருநாய் பக்கத்துல வந்து சடந்தே கடிச்சா கூட பிள்ளை பொறுமையா அப்படி பார்த்துட்டு அழகாக அது பாட்டுக்கு நடக்கும்.
அப்ப இதுக்கே இவ்வளவு தெரியும்னா சிங்கம் காட்டுக்கே ராஜா, அசரவே அசராதம், மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. பெரும்பாலும் இப்படிதான் இருக்காரு திருப்பார்கடல்ல. அப்படியே அந்த பாம்பு குகை மாதிரி தானே இருக்கார். ஆதிசேஷம் 1000 தலையோட நல்லா புதஞ்சு படுக்கிற பெட்டு மாதிரி தான் இருக்காராம். சௌக்கியமா படுத்துட்டு இருக்கார். அறிவுற்று எப்படா அறிவுற்று அப்படின்னா, தேவர்கள்லாம் பிரபு ரக்ஷமாம்னு கதறணும்னு அப்படி கண்ணை திறப்பாராம். அந்த கண்ணை திறக்கும் பொழுது கருணா கடாட்சத்தோட தேவர்களுக்கு விரோதி யாரோ அந்த விரோதியினுடைய வம்சமே அழியும்படியாக பார்ப்பவர். அதுதான் பகவானுடைய பெரிய விசேஷம். இந்த கண்ணை முழிக்கும் பொழுது தீ விழித்து பாகவதர்களுடைய விரோதிகளை அழிக்கும்படியாக பார்ப்பார். நரசிம்மமூர்த்தி அப்படிதானே. அப்பதான் ஸ்தம்பத்திலேந்து வரார். ஆனா ஸ்தம்பத்திலேந்து தூணை உடச்சுண்டு வரார். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் ஈய தோன்றிய அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த ஸ்தம்பத்தை உடைச்சுண்டு வரும்பொழுதே கண்ட கோபம் கொப்பளிக்க கொப்பளிக்க தங்கத்தை உருக்கி விட்டா மாதிரி இருக்காராம் சுவாமி. அதுல கண்கள்லாம் செக்கச்சவேல்னு சிவந்து ஒரு முழிக்கிறாராம். தீ விழித்து இரண்யகசிபு அசந்து போறான், இவ்வளவு கோபமாக இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பாகவத விரோதிகள் மேல சுவாமிக்கு சொல்ல முடியாத கோபம் உண்டா. ஆண்டாள் சொல்றா, ஏற்கனவே சொல்லியிருக்க, அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். யாராவது என் குழந்தை மேல சாபத்தை போட்டான்னு கோபமா வராராம். யாராவது குழந்தைய திட்டா வச்சுக்கோங்களேன். ஆத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு குணம் உண்டு, குழந்தைய தான் திட்டலாம், அடுத்தவா திட்டப்படாது. திட்டினா கோவம் வந்துடும். அதுல இன்னும் ஒருபடி மேல போனா சில அம்மாக்களுக்கெல்லாம் குழந்தைய தான் திட்டலாம், அப்பா திட்டினா ஆகவே அது குழந்தைய தான் சொல்லிட்டே இருந்தோம், பாவம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. அப்பா அன்னைக்குதான் அவரே அதிசயமா வாயை திறப்பார். எப்பயுமே அம்மா சொல்லுவா, நீங்க தான் ஒண்ணுமே சொல்றது இல்லை, அவனை திட்டுறதே கிடையாது. 4 திட்டு திட்டுவோம். என்னைக்காவது மாமாவுக்கு ரோஷம் வந்து ஒரு திட்டு திட்டினாருன்னா அன்னைக்கு மாமிக்கு பொத்துண்டு வந்துடும். ஆச்சரியம் இதெல்லாம் தான். இந்த சுவாமி இந்த பாகவத விரோதிகள் இடத்துல அத்தனை கோபத்தோட வராராம். அதனால ஆண்டாள் சொல்றா, அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. அந்த முடியெல்லாம் அப்படி சிலிர்க்குமா, அந்த பிடரி மயிர். அந்த எப்பொழுதுமே சாதாரணமா ஸ்திரீகள் அழகுன்னு லோகத்துல ஒரு பொதுவான அபிப்பிராயம் உண்டு. அது இல்லைன்னு வாதாடுற விஷயங்களும் உண்டு. தோகை எதுக்கு உண்டு? ஆண்மயிலா பெண்மயிலா? எல்லாரும் ஆண்மயில தானே பாக்குறோம். எங்கேயாவது ஆஹா பெண்மயில் எத்தனை அழகுன்னு யாராவது சொல்றோமா? சிங்கம், சிங்கத்துல எல்லாருமே எதை அனுபவிப்போம், எதை ரசிப்போம்னா ஆண் சிங்கம் தான். அதே மாதிரி தந்தம், யானைக்கு ஆண் யானைக்கு தான் அந்த ஒரு காம்பீரியம். பசு அழகுதான் இல்லைன்னு, ஆனாலும் காளமாடு வந்துடுத்துன்னா அந்த காம்பீரியம். அம்பலப்புழான்னு ஒரு இடம் இருக்கு கிருஷ்ணன் கோவில், அங்க ஒரு மாடு இருக்கும், காளமாடு, சும்மா அப்படி இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அழகெல்லாமே ஆண்களுக்கு சொந்தம் அப்படின்னு பெரியவர். ஆனா எல்லா ஆண்களுக்கும் இருக்கான்லாம் கேரண்டி கிடையாது வச்சுக்கோங்க. ஆனா புருஷோத்தமனான கண்ணனுக்கு அத்தனையும் உண்டா. அவன் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் இறங்கி வந்தார்னா அந்த சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி அப்படி திமிரு பிடிச்ச காளை மாதிரி வருவார். எதை பத்தியும் கவலைப்படாம கேர் ஃப்ரீயா சிங்கம் மாதிரி வருவார். ஊரே ஆணு வாய பிளந்துட்டு பாக்குற யானை மாதிரி வருவார். இவர் யாரையும் பார்க்க மாட்டார். இந்த பாம்பு வேகமா போகும், அந்த மாதிரி சர்ப்பகதியில போவார். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, வேரிமயிர் தொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து. இது எழுந்து விடுத்தான். எழுந்த உடனே சிங்கம் இந்த சோம்பல் முறிக்கும். அந்த குழந்தைகள்லாம் சோம்பல் முறிக்கிறது, குழந்தைகள் கொட்டாவி விடுறது, இதெல்லாம் ரொம்ப அழகு. நீங்க எத்தனை வேணா என்ன வேணா குழந்தைகளை பாருங்க, அது அழகுதான். அது மாதிரி பிராணிகளுடையது. அதுலயும் சிங்கம் அந்த சோம்பல் முறிக்கிறதுலயே ஒரு காம்பீரியம் உண்டு. அந்த முன்னங்கால அப்படி நீட்டி, பின்னங்கால அப்படி பின்னாடி தள்ளி, உடம்ப ஒரு வளைச்சு, கழுத்தை ஒரு ஆட்டி அப்படி நெட்டு உடைய, அதுக்கப்புறமா ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணும் அப்படின்னு. ரொம்ப அழகா ஆண்டாள் என்ன அழகா அனுபவிக்கிறா பாருங்க. நம்ம எல்லாம் ஜூல போய் சிங்கத்தை பாக்குறோம். அதனால நம்ம பாவம் சிங்கம்னா தேமேன்னு கிடக்கும்,
அதை கர்ஜிக்க வைக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சு குச்சி எடுத்து குத்தி எத்தியானம் பண்ணுவா ஜனங்கள். ஆனா உண்மையான சிங்கம் காட்டுல பார்க்கணும். அதோடைய சிம்ம கர்ஜனெல்லாம் அத்தனை கிலோமீட்டர் கேட்கறதுனால சிங்கம் காட்டுக்கு ராஜான்றோம்னா அத்தனை மைல் தூரத்துக்கு இதனுடைய கர்ஜனை கேட்கும். ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. எப்படி அந்த இதுல தூங்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கம் ஆச்சரியமா நிதானமா அமக்களமா வருதோ அது போலே ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் வெளில வரார் அப்படின்னா அந்த சங்கநாதம் முழங்க, பேரிகை முழங்க. நம்பெருமாளை விட்டுடுங்க, நம்பெருமாளுடைய யானை ஆண்டாள் வரும் பொழுது அத்தனை ஒரு மரியாதை. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல பார்க்கணும். பத்மநாபர் ரொம்ப பிரியமான யானை, பிரியதர்ஷினி. அது வந்துடுறதுனால எல்லாரும் ஹொய் 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 அதுக்குன்னு சத்தம் போடுவார். அதெல்லாம் ஒரு அழகு இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, ஏ கிருஷ்ணா அது போல நீ வா, முழங்கி புறப்பட்டு போதருமா போல. அப்படி சிம்ம கதியில ஆண்டாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த ருக்மிணி பிராட்டிய அபகரிச்சுட்டு போகிறதுக்கு கண்ணன் வரான். ருக்மிணி பிராட்டி கடுதாசி எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கா. சுத்வா குணானுபுவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. புவன சுந்தரா, உன் குணங்களையும் உன் ரூபத்தையும் கேட்டு என் மனசு வெக்கத்தை விட்டு உன்னிடத்துல லயப்பட்டுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நீ தூக்கிட்டு போடா அப்படின்றா. அழகா ருக்மிணி விராட்டி பவானி கோவிலுக்கு போயிட்டு வெளில வர, அங்கதான் கிருஷ்ணன் வந்து தூக்கிட்டு போகணும். ஏற்கனவே தாயா லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா. படி இறங்குறா, அது வரைக்கும் பய வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா அழகா ஒரு ரதம் வந்து நிக்கிறது, கையை நீட்டுறான், வாடி அப்படின்றான். உடனே கையை பிடிக்கிறா, தாயார் கையை கொடுத்தா, பகவான் பிடிச்சா, தேடி உட்காரச்சா, மின்னல் மாதிரி பறந்தான். அப்படி அந்த ஆன் டைம் இல்லையா சுவாமியோட என்ட்ரி எப்பவுமே அப்படிதான். நம்ம வாழ்க்கையிலே நானும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் கோவில் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பிரார்த்தனை பண்றேன், ஒன்னும் காரியம் நடக்கிற மாதிரியே தெரியல, ஒன்னும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு, இந்த காரியத்தெல்லாம் என்னத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சலிச்சுப்போம். ஆனா எப்படி வரணுமோ, எந்த விதத்துல வரணுமோ, எந்த விதத்துல காரியத்தை சாதிச்சுக்கணுமோ அந்த டைம்ல ஆன் டைம் சுவாமி வருவார். எப்படி திரௌபதி அவ்வளவு நேரம் புலம்பின்னு இருந்தா, ஒன்னும் அங்க வந்தாரா இல்லையான்னு கூட தெரியல கிருஷ்ணன். ஆனா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் சுவாமி நிக்க, அது சொல்லி முடிக்கிறதுக்கும் பகவான் அங்க புடவையை கொடுக்கறது டைம் கரெக்டா இருந்தது. அதனால பகவான் அவ்வளவு அழகு. ஆண்டாள் சொல்றான், அது போலே நீவா. அந்த ருக்மிணி பிராட்டி அபகரிக்கிறதுக்கு வந்தாலே அது போல இந்த சம்சார சாகரத்திலேந்து, எங்களுடைய துஷ்ட குணங்கள் கிட்டேந்து, எங்களுடைய பிராரப்த கர்மா கிட்டேந்து எங்களை நீ அபகரிச்சுண்டு போ. நீ வந்து எங்களை மீட்டுண்டு போன்னு சொல்ல, அபகரிச்சுண்டு போப்பா. ஏன்னா இதையெல்லாம் எங்களை அபகரிச்சுட்டு இருக்கு. ரொம்ப அழகா ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்ல, காம குரோதச்ச லோபச்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞானரத்ன அபஹாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத அப்படின்ற. அதாவது காமம், குரோதம், லோபம் அப்படின்ற மூன்று திருடர்கள் நம்முடைய ஞானம்ன்ற ரத்தனை திருடிட்டு போயிடுறா. அதனால ஜாகிரதையாரு ஜாகிரதையாருன்ற. இப்ப கண்ணன் நம்மளை திருடின்னு போயிட்டா வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் நம்மளை திருட முடியுமா? மனசை கண்ணன் திருடின்னு போயிட்டான்னா மற்றவா கிட்ட போய் மனசு மாட்டின்னு முடிக்குமா? நம்முடைய நேரத்தை எல்லாம் கண்ணன் திருடின்னு போயிட்டா வச்சுக்கோங்களேன், அனாவசியமா வேலையத்த வேலை, தப்பான வேலையெல்லாம் பண்ணுவோமா? இல்லை. அப்ப நம்மள கண்ணன் கொள்ளையடிக்கிறது தான் ஈஸியான மெத்தட். ஆண்டாள் சொல்றா, வா அப்படி கிளம்பி வா, பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ. பூவை பூ வண்ணா, அழகான பூவை பூ போல இருக்கக்கூடிய வண்ணமுடைய மணிவண்ணா, நீலவண்ணா, கார்மேகவண்ணா, ஷாமா ஷாம சுந்தரா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. நீ அழகா உன்னோட இடத்துல இருந்து வந்து இங்கனே போந்தருளி, நாங்க இருக்கிற இடத்துக்கு வரணும். வைகுண்டத்திலேருந்து திருப்பார்கடல் வந்தாய், திருப்பார்கடல்ல இருந்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தாய், அதுக்கப்புறமா கோவிலுக்கெல்லாம் வந்தாய். இவ்வளவு தூரம் வந்த உனக்கு எங்க இடம் தேடி வர தெரியாதா? இப்ப ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ரா 10 பகல் 10னா
அழகா மண்டபத்துல வந்து எழுந்துள்ளாருன்னா எல்லாரும் ஜம்முன்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். அப்ப இவ்வளவு தூரம் வைகுண்டத்திலேருந்து அயோத்தியா வந்து, அயோத்தியாலேருந்து ஸ்ரீரங்கம் வந்து இவ்வளவு பண்ண பெருமாள் இவ்வளவு தூரம் நான் வந்துவிட்டேன், இனிமேல் நீவான்னு சொல்றது இல்லையா, தான் இறங்கி வராராம். அப்படி மண்டபத்துக்கு வர முடியலையா, சரி விடு நான் திருநீதி உலா வரேன்னு வராராம். இதை விட பெருமாள் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, நீ சிங்கம் இல்லையா, அதனால உனக்குன்னு ஒரு சிம்ஹாசனம் போட்டு வச்சிருக்கோம். பகவானுக்கு எது சிம்ஹாசனம், நம்முடைய மனசை கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், அப்படி ஜம்முன்னு சிம்மாசனம் மாதிரி உட்காருவாங்க. இந்த குழந்தைகளை நீங்க என்ன வேணா சேர் போடுங்க, எத்தனை வேணா குஷன் எல்லாம் போடுங்க, அதுக்கு எது தெரியுமா சுகம், தன் அப்பா அம்மா மடியிலேயே இல்லாட்டி தன் ரொம்ப பிடிச்ச அம்மா மடி, தாத்தா மடியோ பாட்டி மடியோ மாமா மடியோ, அதுக்கு யார் மேல ரொம்ப பிரியம் இருக்கோ அவ மடியில் அது உட்காரும் பாருங்க, என்ன உரிமையோட என்ன ஸ்டைலா. அந்த மாதிரி கிருஷ்ணன் உன் மனச சிம்ஹாசனமா கேட்கறான். ஆண்டாள் சொல்றா, எங்க மனமே சிம்ஹாசனம்டா, இதை விட நல்ல சிம்ஹாசனம் லோகத்துல கிடைக்குமா. இப்ப மற்ற சேர்லாம் கம்ஃபர்ட் இருக்காது, கிருஷ்ணனுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை மாத்திக்கலாம், மனசுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணனும் மாறிப்பான். அப்ப ஆண்டாள் சொல்றா, கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். நீ வந்து உக்காந்துட்டோ என்னடையே சொல்லு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்கணும். உடனே நாங்க சொல்லுவோம், சிலதெல்லாம் வெளில எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. கோவில் போய்ட்டு என்ன வேண்டிதான் கேட்டா, நன்னா இருக்கணும்னு வேண்டின்றேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டின்றேன். அது என்னெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா இதெல்லாம் பிரச்சனை, எந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சரியாகணும், இது இப்படி சரியாயிட்டா தேவையில்லையே, இத்தனை சீக்கிரம் சரியாயிட்டா தேவையில்லையே, இது சரியாகிறது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைக்கு திரும்பி வராம இருக்க அடுத்து என்ன காரியம் அதுவும் நடந்தா தேவையில்லையே. இதெல்லாம் வந்து ஓப்பனா எல்லார் எதிர்க்கையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால கிருஷ்ணா நாங்க அறகுறையா ஒரு மின்னு முழுங்கி பாதி சொல்லுவோம், சிலதெல்லாம் ரகசியம். நீயா உள்ளுக்குள்ள எங்க மனசை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு அனுகிரகம் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, சமயத்துல நாங்க பைத்தியக்காரத்தமா முட்டாள்தனமா இப்படி அப்படி அப்படி இப்படி என்னன்னு கேட்போம். அது நியாயமே இல்லைன்னா அதை நீ நடத்தி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கண்ணன் அப்படிதான் வச்சுக்கோங்களேன், தேவர்கள் மாதிரி கிடையாது, கேட்டதெல்லாம் கொடுக்கிறவன் கண்ணன் கிடையாது. நமக்கு எது நல்லதோ அதை கட்டாயம் பண்ணுவான், நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் விடமாட்டான். ஒரு அம்மா மாதிரி தான். இப்ப கடைக்காரங்கிட்ட போய் ஒரு குழந்தை 10 ரூபாவோ 100 ரூபாய் கொடுத்து எனக்கு சாக்லேட்டை கொடு, ஐஸ்கிரீம் கொடு, பீஸா கொடு, கேக் கொடு அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் வந்தா போதும். அந்த குழந்தை என்ன கேட்கறதோ லாலி பாப்போ எத்தையானு ஒன்று கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு 100 ரூபாய் முக்கியம். தேவர்கள்லாம் அந்த மாதிரி. ஆனா கிருஷ்ணன் அம்மா மாதிரி. இந்த அம்மா வந்து குழந்தைக்கு 100 ரூபாய் இருந்ததுன்னா 100 ரூபாய் அப்படி பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் இது வாங்கலாம், அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கலாம், புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எது ஹிதமோ அதை செய்யறா போலே கண்ணன். அதனால ஆண்டாள் சொல்றா, ஆராய்ந்து அருள் செய், எங்களுக்கு எது நல்லதுன்னு நீ பார்த்து தீர்மானம் பண்ணு. நீ என்ன தீர்மானிக்கிறையோ அதை ஏத்துக்கிற ஒரு மனசையும் அருள். பல சந்தர்ப்பங்கள்ல கண்ணன் நமக்கு நல்லது பண்றான், ஆனா நம்மாலே புரிந்து கொள்ள முடியறது இல்ல. அதுக்காக என்ன பண்ண முடியும், புலமின்று இருக்கோம், அழுதுன்னு இருக்கோம். நல்லதுதான் நடந்திருக்கு, ஆனா முட்டாள் மாதிரி நல்லதை கெடுதல்னு கற்பனை பண்ணிட்டு அதை போட்டு உழப்பிண்டு அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிண்டு, அதுதான் அதிசயமே. பகவான் ஆச்சரியமா பாக்குறான், கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு யோசனை பண்ணி உனக்கு இது நல்லதுன்னு பண்ணா, ஐயோ இப்படி ஆயிடுத்தே, இந்த மாதிரி ஆயிடுத்தே, எனக்கு இதை மாத்தி கூட ஏன் பகவானே அப்படின்றோம். பகவான் பாக்குறான், எவ்வளவு யோசிச்சு உனக்கு இது நல்லதுன்னு நான் பண்ணிருக்கேன், அத முட்டாள் மாதிரி இதை மாத்தி கொடுன்னு உட்காந்து பிரார்த்தனை பண்றியே, அச்சோடி என்ன பைத்தியகார்த்தனம்னு பாக்குறானா சுவாமி. அதனால ஆண்டாள் சொல்றா, நாங்க ஏதான உளறி கொட்டினாலும், நாங்க தப்பு தப்பா கேட்டாலும், நீ சமத்தா உன்னுடைய அழகான ஸ்தானத்துல இருந்துண்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கண்ணங்கிட்ட கேட்டா இப்படி கேட்கணும், எனக்கு எது நல்லதோ அதை நீ பண்ணு, அவ்வளவுதான். இன்னொன்னு, கோப்புடைய சீரிய சிங்காசனம் அப்படின்னா ஆச்சாரியன். ஆச்சாரியன் குரு தான் பகவானுடைய ஆசனம். ஆண்டாள் சொல்ற, அந்த ஆசனத்துல வந்து நீ உட்காந்து எங்களுக்கு என்ன வேணுமோ அனுகிரகம் பண்ணு. இப்ப ராமானுஜன்ற ஒரு ஆசனத்துல வந்து உட்கார்ந்தாரு நம்பெருமாள், வரதராஜன், திருப்பதி பெருமாள், எத்தனை பேருக்கு எத்தனை விதமான அனுகிரகம்.
அதனால அந்த குருஸ்தானத்துல வந்து கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெகத்குரு பீடத்துல வந்து உட்கார்ந்துட்டு யாம் அந்த காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கே மறந்து போயிடுது. ஒன்னு அடையணும், ஒன்னு அனுபவிக்கணும், உன்னாமத்தை சொல்லணும், வைகுண்டத்தை அடையணும்ன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறோம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நாங்க தப்பு தப்பா ஓடிட்டு இருந்தா கூட திருத்தி பணிகள் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப நீ கூப்பிட, இன்னைக்கு ராத்திரி கூப்பிட, கிருஷ்ணா இதான் உன் சிம்மாசனம், வா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லு. வாயேண்டா கிருஷ்ணா கெஞ்சு, பிளீஸ் வந்துடுறான்னு அழு. வராமலா போயிடுவான். ராமானுஜா இவன் ஐஸ்வர்யது குடும்போடேன்னு சொல்லேன், அழகா கொண்டு வந்து கொடுத்துருவார். சைத்தன்ய மகாபிரபு நினைச்சிருந்த கிருஷ்ணனை கூப்பிட்டா வராமலா இருப்பான், வந்தே ஆகணும். ஆண்டாள் பாசுரத்தை சொல்லிட்டு நம்பெருமாளை கூப்பிட்டா வராம தப்பிச்சிட முடியுமா சொல்லுங்க? பீஷ்ம சுதி சொல்லிட்டு கிருஷ்ணன் வராம இருக்க முடியுமா? குந்தி சுதியை சொன்னா கண்ணன் பிரத்யட்சம் ஆகாம இருக்க முடியுமா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணன் இந்த மாதிரி வரணும்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப எல்லாரும் சேர்ந்து அழகா அந்த மாரிமலை மஞ்சள் ஒரு தடவை சொல்லுவோமா? வேற வழியே இல்லை. கண்ணன் என்ன பண்ணுவோம், ஐயோ ஆண்டாள் பாசுரத்தை சொல்லிட்டா நம்ம போகலைன்னா ஆண்டாள் கோச்சிப்பா. சரி, இதுங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆண்டாளுடைய பிரசன்னம் நமக்கு அவசியம், ஆண்டாளுடைய ஒரு ஆலிங்கனம் நமக்கு அவசியம், ஆண்டாள் சூடி கலைந்த மாலை நமக்கு அவசியம். அப்ப ஆண்டாள் திருப்தி ஆகணும்னா இந்த குழந்தைகளுக்கு ஏதான கிருபை பண்ணுவோம். சரி பண்ணிடுவோம்னு பண்ணிடுவாங்க. அதனால மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். டெய்லி ராத்திரி கிருஷ்ணா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து காதல எழுந்து கிருஷ்ணா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய்ன்னு சொல்லிட்டு எழுந்துரு. ஏதான விஷயம் உனக்கு ஒன்றும் புரியவில்லையா, கிருஷ்ணா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோ. தானாவே கண்ணன் செய்யும் நன்மை உனக்கு புரியும். சரியா? அதனால மனசு ரெடி ஆகட்டும், சிம்மாசனம் ஆக்கிடு. கண்ணன் ரெடியா இருக்கான், ஓடி வர போறான், உக்காந்துக்க போறான். சீக்கிரம் 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 சீக்கிரம். ராதே கிருஷ்ணா.